எங்க அழகி பாப்பா வீட்ல இருந்துகிட்டு இருக்க. அவங்கள பார்க்கறதுக்காக சரோஜினி டாக்டர் வீட்டுக்கு வராங்க. சரோஜினி டாக்டர் இங்க வந்து சொல்லிடுறாங்க, இன்னும் 5 நாளையில இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீங்களே ஒத்துக்கலைன்னா கண்டிப்பா 5 நாளைக்கு பிறகு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்குவேன். கண்டிப்பா அது நடந்தே தீரும் அப்படின்னு மிரட்டிட்டு போற மாதிரியே சொல்லிட்டு போக, எங்க அழகி பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை? யாரா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கோங்கன்னு எங்க தாத்தா பாட்டி 2 பேருமே கேள்வி கேட்குறாங்க. ஆனா அங்க இருக்கவங்க யாருமே உண்மையை ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல. சொல்லவும் மாட்றாங்க. இப்படி ஒருத்தவங்க மாறி மாறி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. தனியாக போய் விஜய் நின்று அப்போ அங்கே நின்று யோசனையில் இருக்கிறத பார்த்த எங்கள் மகாவுக்கு, என்ன விஜய், என்ன இந்த நேரத்தில் தனியாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனாமிகாவுக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லும்போது, அதுக்கு விஜய் வந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு கண்கலங்கி நிற்க, என்னாச்சு, அனாமிகா கூட எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, அனாமிகாவுக்கும் எனக்கும் இனிமே இருக்க போகிற லைஃப் எங்கே பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் மகா கேட்க, ஆமா அண்ணி, அழகி பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அழகி பாப்பா வந்ததுலேருந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கு இடையிலையும் பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சில விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் மக பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே சில விஷயங்கள விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் மக பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு இங்கே வந்துட்டு மக கேட்க, ஆமாம் அண்ணி, ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இழுக்க, கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது, நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு எங்கள் மகா போனாலும், மகாவுக்கு எங்கள் விஜய் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. விஜய் சொன்ன மாதிரி அப்படி எதுவும் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குமா அப்படின்ட்டு இங்கே பல கவலையில் இருக்க, நீ எதுக்கு இப்போ தூங்காமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு சூர்யா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு, எதுக்காக என்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் எந்த விஷயத்தையும் மறைக்கலை, ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அழகி விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அழகி விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 5 நாளையில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. விடுமகா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆறுதெல்லாம் 4 வார்த்தையை பேசிட்டு சூர்யாவும் படுக்க, ஆனால் மகாவுக்கு தூக்கமே வரல. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாமே வந்து நிற்க, நேற்று சரோஜினி பேசிட்டு போனதை நீங்களே கேட்டிருப்பீங்க, நான் அதை சொல்லணும்னு ஞாபகப்படுத்தணுமோ அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்களே இந்த வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது. பின்னால் அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்க போகிறப்போ அது இதில் யார் அப்பான்னு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். அதை சந்திக்க நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய தயாராக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கூட என்ன ஏதுன்னு காரணம் கேட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தாத்தா பாட்டி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே தலை குனிஞ்சு ரொம்ப அமைதியாக நிற்க, இங்கே உடனே மகா வந்து பதட்டப்படுறதை பார்க்குறாங்க. இங்கே சித்ராதேவியை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன மகா, நீ இப்படி பதட்டப்பட்டு நிற்கிறத பார்க்கும்போது உனக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருக்கும் போலேன்னு சொல்லும்போது, என்ன மகா அப்படின்னு இங்கே ராஜலக்ஷ்மி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மறைக்கிறத பார்க்கும்போது சூர்யா தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான் போல, அவனை விட்டு கொடுத்துடக்கூடாது, அவனை நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக நீ உண்மையை மறைக்கிற மாதிரி இல்லை தோணுதுன்னு சித்ராதேவி கேட்குறாங்க. உடனே காயத்ரியும், இருக்கலாம் இந்த மகா ஏகப்பட்ட உண்மைகளை மறைச்சவ, பொய் சொன்னவ, பொய் சொல்லி இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ, அப்படி பார்க்கையில இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாதுல்ல. இந்த குழந்தை யாரோட அப்பா, இந்த இந்த குழந்தைக்கு அப்பா சூர்யாவாக தான் இருக்குன்றது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோன்னு சொல்லி சூர்யாவை ரொம்ப மட்டத்தட்டி பேசும்போது எங்கள் மகாவுக்கு ரொம்ப கவலையப்படுது. தேவையில்லாமல் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மற்றவங்க மேலே குறை சொல்கிறத நிறுத்திட்டு இந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததே நம்ம குடும்பத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் யாராவது பண்ண சதியாக இருக்கலாம். அந்த வகையில் கூட யோசிக்கலாம்ல. எதுக்காக இப்படி நீங்கள் தேவையில்லாமல் சூர்யா மேலேயே காரணம் கிடைக்கிறப்பெல்லாம் பழி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அது புரியவே இல்லைன்னு சொல்லி எங்கள் மகா பேசும்போது அங்கே நின்று விஜய் கவலைப்பட்டு இருக்காங்க. நம்மளால் அண்ணியும் சரி அண்ணனும் சரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளை எதுக்கு வந்துட்டு உண்மை மறைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே போதும் நிறுத்துங்க, இந்த பிரச்சனையை இதோட நிறுத்துங்கன்னு சொல்லி இங்கே விஜய் வேகமாக வெடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எங்கள் தாத்தா பாட்டி என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதே போல் காயத்ரியும் கேட்குறாங்க, இப்போ நீ எதுக்குடா கோவப்படுறேன்னு சொல்லும்போது, என்னங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்த்து அனாமிகாவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நடந்த உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க, காலேஜ் படித்த டைமில் நான் தாடியை படித்த போது தான் எனக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பொண்ணும் நானும் ரொம்பவே உயிருக்குயிராக காதலிச்சோம், நல்லா பழகணும். எங்களுக்குள்ளே இருந்த பழக்க வழக்கம் ஒரு எல்லையை தாண்டி போகவும் ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் அவளை கம்பல் பண்ணி வேறொரு இடத்துல கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அதோட முடிஞ்சது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நான் ரொம்பவே நாள் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக தான் கொஞ்ச நாள் நான் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா விஜய் சொல்கிறேன்னு சொல்லி காயத்ரி பக்கத்தில் வந்து விஜய்கிட்ட கேட்க, ஆமாம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே எங்கள் விஜயும் சொல்ல, அனாமிகா இதை கேட்டு ரொம்ப
ரொம்ப பேரதிர்ச்சியில் நிற்க, என்ன விஜய் சொல்கிற? அப்போ இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு இந்த குழந்தை என் குழந்தையா இருக்குமான்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக என் குழந்தையா அப்படின்றது எனக்கு சரிவர தெரியலன்னு சொல்லும்போது, நீ சொல்கிற விதத்துலேருந்து தான் தெரியுதே அந்த பொண்ணு கூட எல்லை மீறிட்டேன்னு சொல்கிற. அப்போ எல்லை மீறின உனக்கு இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு கூட தெரியாதா அப்படின்னு எங்கள் விஜயை பார்த்து அனாமிகா கேள்வி கேட்க மகாவும் யோசிக்கிறாங்க. உடனே மகா வந்துட்டு யோசித்து விஷயத்த வந்துட்டு சொல்ல வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த குழந்தை என் குழந்தையா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதான். ஆமாம்மா இந்த குழந்தைகிட்ட உடனே கேட்குறாங்க, உங்கள் அம்மா ஞாபகம் இருக்கா? உங்கள் அம்மா பார்த்துருக்கியா? உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா பேர் வந்துட்டு பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயும். என்னடா இப்போ இந்த குழந்தை சொல்லுதே, இந்த குழந்தையோட அம்மா கூட தான் உனக்கு பழக்கம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் எங்கள் விஜய்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருந்தாலும் அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி போயிட்டே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைய கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் அனாமிகா இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. இது என்ன விஜய், பெரிய நாடகம் நடத்திட்டு இருக்கியா? என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? என்னை ஏமாத்துற வரைக்கும் போதுன்னு சொல்லி இங்கே வேகமாக சத்தம் போட, உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி இங்கே வந்து காயத்ரியும் சொல்ல, என்னமோ எப்போதும் என் பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி கௌதமையை குத்தங்குறை சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ தானே தெரியுது யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. விஜய் தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கான். நானும் இவனை என்னமோ நினச்சேன். ஆனால் இந்த புனையை பால் குடிக்குமான்னு பார்த்தா இது பால் இல்லை, இதுக்கு மேலே எல்லாமே செய்யுன்றது நல்லாவே தெரிஞ்சிடுச்சுன்னு எங்கள் சித்ராதேவி வேறு அசிங்கப்படுத்த காயத்ரி போட்டு இங்கே விஜய் அடின்னு அடிக்கிறாங்க. உடனே மகா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, இப்போ எதுக்கு விஜய் அடிக்கிறாங்க? விஜய் என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்போ போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்ல, என்ன மகா இப்படி பேசுகிறேன், உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லும்போது, நேற்று அதாவது எங்கள் விஜய்கிட்டேருந்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை எங்கள் சூர்யாட்ட சொல்கிறாங்க. அதனால தான் உன் முகமே சரியில்லையா? 2 நாளும் உன் முகம் வாட்டமாக இருந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு எங்கள் மகா சொல்கிறாங்க, விஜய் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்களே, விஜய் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் எந்த தப்பும் பண்ணாமலா இப்போ இந்த குழந்தை வந்து எனக்கு இதுன்னு எங்கள் சித்ரா தேவி கேள்வி கேட்க, அதுக்கு உடனே எங்கள் மகா சொல்கிறாங்க, இந்த குழந்தை யாருக்கு உருவானது அப்படின்றதே தெரியலை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இதுக்கு விஜய் தான் அப்பான்னு சொல்ல முடியும்? இந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப விஜயே ஒத்துக்கிறான்றப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி எங்கள் சித்ரா தேவியும் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகம் தான் இருக்குது. விஜய் காதலிச்சிருக்கலாம், அந்த பொண்ணு கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த குழந்தை இங்கே விஜயோட குழந்தை தான் சொல்கிறதுல எந்தவித நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பையன் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக இதுக்கான முற்றுப்புள்ளி நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மகா சொல்கிறது தான் உண்மை. மகா சொல்கிற மாதிரி இந்த குழந்தையோட அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? அவன் யாருன்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அவனையும் கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு விஷயம் என்ன ஏதுன்றது நல்லாவே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து விஜயும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உயிரோடு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்து அனாமிகா, என்ன விஜய் நீ இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? இந்த குழந்தை உன்னோடதுன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உன் கூட நான் வாழ்கிறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே வந்துட்டு அனாமிகா பேச, இதை கேட்ட எங்கள் விஜய் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன். தாத்தா பாட்டியும் உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜய்க்கு அந்த ஒரு நினைவுகளேண்டு மீண்டு வரவே முடியலை. பக்கத்தில் வர எங்கள் மகாவும் சூர்யாவும், எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய், கண்டிப்பாக இந்த குழந்தை யார், இந்த குழந்தையோட அப்பா யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூர்யா மகா 2 பேருமே விஜய்க்கு சமாதானம் சொல்லிட்டு போக, கூடவே அழகி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இது என் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லாருமே அடித்து சொல்கிறாங்களே, இது உண்மையாகவே என் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இங்கே பலவித குழப்பங்களில் தான் விஜய் இருந்துட்டுருக்காங்க. மேலே போகிற மகா கிட்ட எங்கள் சூர்யா கேட்குறாங்க, ஆமாம் இந்த விஷயத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது? இங்கே விஜய் என்னடானா அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை யாரோட குழந்தையா இருக்குன்னு கூட தெரியலை. இந்த குழந்தையோட அம்மாவோடைய ஃபோட்டோவை காட்டினாலாவது கண்டுபிடிச்சு சொல்லுமா? விஜய்கிட்ட விஜயோட அந்த பொண்ணு பழகினப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா? அப்படின்னு இருந்தால் வாங்கி கொடு மகா, நம்ம இங்கே அழகிக்கிட்ட கேட்டு நம்ம விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகாவும், இங்கே நானும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேங்க, ஆனால் எங்கள் விஜய் அந்த நினைவுகளை அழிக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே, இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது, நம்ம எப்படி அந்த குழந்தையோட அப்பாவை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களை எங்கள் சூர்யாவுமே இருந்துகிட்ருக்காங்க. இங்கே மகா சூர்யா 2 பேருமே சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தெரிய வர உண்மை தான் இந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இங்கே சரோஜினி டாக்டர் சொல்லிட்டு போன மாதிரி அவங்க சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான். இந்த குழந்தையோட அப்பா வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னது வரைக்கும் எல்லாமே போய் தான். அவங்க
சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஆனால் இதில் வந்து இந்த உண்மையை மகா சூர்யா 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தில் மொத்த பேரையும் நிற்க வச்சு இந்த குழந்தை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. இங்கே விஜய் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கூட வாழ்ந்தது, அந்த பொண்ணை காதலிச்சது எல்லாமே உண்மைதான். ஆனால் இங்கே விஜய்க்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை நம்ம அழகி கிடையாது. அந்த பொண்ணை இன்னொரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்ச பொழுது அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த அழகி குட்டி. அழகி குட்டியோட சித்தி தான் இந்த சரோஜினி. சரோஜினி தான் சித்தியும் கூட சொல்லிக்காம இந்த குழந்தைய வளர்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சரோஜினி டாக்டர்னு சொல்லி கூடவே இருந்து பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குழந்தைய இப்போ விஜய்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஏன்னா விஜயும் அவங்களும் உயிருக்குயிராக உண்மையாக காதலிச்சிருக்காங்க. இந்த குழந்தை இந்த சந்தேகப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்ச இந்த மாதிரி மனுஷன்கிட்ட வளர்றதை விட அந்த மாதிரி நான் காதலிச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த விஜய்கிட்ட வளர்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட எப்படியாவது கொண்டு சேர்த்துருன்னு சொல்லி தான் அவங்க அக்கா கடைசியில் இறக்கும்போது சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே சரோஜினி தன்னுடைய அக்காவுடைய இறப்புக்கு அவனும் ஒரு காரணம் தானே. காதலிச்சு அக்கா கூட வாழ்ந்துட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க போகிற நேரத்தில் விட்டுட்டு ஓடிட்டான். அப்படிப்பட்டவனும் ஒரு மனுஷனே கிடையாது. இங்கே எப்படி என் அக்காவை சந்தேகப்பட்டு கொண்டானோ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே இந்த விஜய் தானே. அப்படிப்பட்ட விஜய் அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருப்பான். என் அக்காவை மறந்துட்டு என் அக்கா கடைசி வரைக்கும் இவனை ஞாபகம் வச்சுட்டு என் மாமா கிட்ட கெட்ட பேர் வாங்கி கடைசியில் அவன் இப்படி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். தான் குழந்தைய கூட வச்சுக்க முடியாமல் இப்போ இந்த குழந்தைய ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துறேன்னு கடைசி ஆசையாக சொன்னால் எப்படி என்னால் நிறைவேற்ற முடியும்னு நினச்சவங்க தான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த குழந்தையோட அப்பா இங்கே தான் இருக்குது, அந்த குழந்தைக்கு அப்பா இவங்க தான்ற மாதிரி இங்கே அவங்களே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து எங்கள் விஜய் மேலே பழிய போட்டு விஜய்க்கு தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லி இந்த குழந்தைய இங்கேயே விட்டுட்டு போகிறதுக்கும் அதே நேரம் அனாமிகாவை எங்கள் விஜய்கிட்டேருந்து மொத்தமாக பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இதுதான் நடந்த உண்மைன்னு சொல்லும்போது இதை கேட்ட மொத்த குடும்பம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை இங்கே வளர்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த குழந்தைக்கு நம்ம எல்லாருமே இருப்போம். ஆனால் அதே நேரம் அவங்க நடக்கிறத நம்ம நடத்த விடக்கூடாமல் பண்ணக்கூடாது. அதே நேரம் அவங்க நினைக்கிறது இந்த வீட்டில் நடக்கக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே அனாமிகா விஜய்க்கு நடுவில் பிரச்சனை வரணும், அனாமிகா விஜய் விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது அனாமிகான்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகா சொல்லும்போது அனாமிகா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் இங்கே மகாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணி நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் விஜய், ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கலாம். அந்த பொண்ணுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது நீங்கள் அவங்க கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த குழந்தை உங்கள் குழந்தை கிடையாது. ஆனால் இந்த குழந்தை இங்கே வளரணும்னு ஆசைப்பட்டது உங்கள் அம்மா மட்டும்தான். நீங்கள் ஆசைப்பட்டு காதலிச்ச அந்த பொண்ணு தான். இதுக்கப்புறம் இந்த குழந்தை வீட்டில் இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது உங்கள் பக்கத்தில் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அங்கே நிற்கிற காயத்ரியும் இந்த உண்மையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த உண்மையெல்லாம் நான் விஜய்க்காக தான் தேடி கண்டுபிடிச்சேன். விஜயும் சூர்யாவும் நானும் சூர்யாவும் சேர்ந்து தான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காயத்ரி கண்கலங்கி நிற்கிறாங்க. மகா மேலே அபாண்டமாக பழி போட்டோம். ஆனால் இங்கே தான் பையனுக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தான் பையனுடைய வாழ்க்கையை காப்பாற்றினதே இங்கே மகா தான் அப்படின்றத நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. மகாவால் இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளும் நல்லது மட்டும்தான் நடக்குன்றதை இப்போனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு வந்த மிகப்பெரிய களங்கம் எங்கள் மகாவால் தடைக்கப்பட்டதை நினச்சி இங்கே நீ தான் பெருமைப்பட்டுக்கணும், சந்தோஷப்பட்டுக்கணும் காயத்ரி. இனிமேலாவது மகா கிட்ட எந்த ஒரு குத்தம் குறையும் கண்டுபிடிக்காம அவளை எப்போது இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தியோ அதே போல் நடத்துக்க பழகு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா பாட்டி உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மகா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. காயத்ரி மன்னிச்சிருன்னு சொல்லி கைக்குப்பி நிற்கிற காயத்ரி கிட்ட ஐயோ சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையை பிடிக்கிறாங்க. கூடவே நிற்கிற விஜயும் ரொம்ப நன்றி அண்ணி, நான் கூட என்னுடைய குழந்தைய இருக்கவும் நினச்சி ஒரு நிமிஷம் என்னுடைய வாழ்க்கையை பற்றின பயமும் எனக்குள்ளே அதிகமாகிடுச்சு. ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நான் அதை மறைக்கவே மாட்டேன்னு சொல்லும்போதும் இப்போ அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்களே அப்போ என்ன பண்ண போகிறீங்க, எங்கள் விஜய் மேலே பழி போடணும் தானே அவங்க இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த உண்மை நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தானே அவங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே நடக்கிற உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிய தானே போகுது. தெரிஞ்ச பிறகு எப்படி அவங்களால இதுலேருந்து தப்பிக்க முடியும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க தப்பிக்கவே முடியாது. நம்ம இதை பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சின்னத்தன்னு சொல்லி இங்கே வந்து காயத்ரிகிட்டையும் சித்ரா தேவிகிட்டையும் சொல்லி மகா போகிறாங்க. மகா பின்னாடி அழகி பாப்பா மகா நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவோட போகிற இந்த குழந்தைய
எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க எங்கள் விஜய்க்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. விஜய் ஃபீல் ஆகிறத பார்த்து அனாமிகாவுக்கு ஒரு பக்கம் கோவம் தான் வருது. என்ன இருந்தாலும் இவனுடைய முன்னாள் காதலியோடைய பொண்ணு தானே, அதனால் அந்த பந்தம் பாசம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இங்கே கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். நம்ம நினச்சது இந்த வீட்டில் நடக்கணுமே நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் மகா நல்லது பண்ணாலும் கடைசியில் அவங்க நினைக்கிறதே இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் நமக்குதே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். கண்டிப்பாக அதுக்கு காயத்ரி இடம் கொடுக்க மாட்டாங்க. காயத்ரி மொத்தமாக முழுசாக இப்போ மனசு மாறிட்டாங்க. அதனால் அவங்க இப்போ எப்போதுமே மகா பக்கம் தான் நிற்க போகிறாங்க. இனி எந்த ஒரு கூட்டு சதியிலையும் எங்கள் அனாமிகாவை சித்ரா தேவி கூட சேர்ந்துக்க விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக அனாமிகா நினைக்கிறதும் நடக்க போகிறதே கிடையாது. அதே போல் வீட்டில் இருக்க இந்த குழந்தையால் எங்கள் மகாவுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது. எந்த குழந்தையை இந்த அனாமிகா வெறுத்து ஒதுக்குறாங்களோ அந்த குழந்தையால தான் எங்கள் சூர்யா லைஃப்லேயும் மகா லைஃப்லேயும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே கிடைக்க போகுது. ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்காத வருத்தத்தில் இனிமேல் அனாமிகா தான் இருக்க போகிறாங்க.